India. இவன் வெள்ள சட்டையா? அப்படிதான் இயக்குனர் தமிழ் அவர்களின் தாயார் இயக்குனர் வி.சி. குகநாதன் அவர்களுக்கு, இயக்குனர் பவித்ரன் அவர்களுக்கு, மாஸ்டர் ஜாக்குவார் தங்கம் அவர்களுக்கு, தயாரிப்பாளர் சவுந்தர் அவர்களுக்கு, cassette or the audio CD, but this is the first time that we have come to release the trailer, something different. Yana Devam. We wish the film a great success and wish the director a big success. Thank you. பத்திரிகை நண்பர்களுக்கும் தொலைக்காட்சி தோழர்களுக்கும் வந்திருக்கும் அனைத்து பெரியவங்களுக்கும் மேடையில் வீற்றிருக்கும் வி.சி. குகநாதன் அவர்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மூலமாக அறிமுகப்படுத்தப்பட்டவர். அவர் சாதாரண ஆள் கிடையாது. தமிழ் மேலே ஒரு பற்றுதல் உள்ளவர். அதனால தான் தமிழ் ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காரு. ஏன்னா தமிழுக்கும் தமிழும் அப்படியே செட் ஆச்சு பாருங்க வந்திருக்காரு. அவர் கூட மேடையில் இருக்கிறது ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா பாபுஜி சாரை பற்றி விஜயமொழி சார் ரொம்ப சொன்னாங்க, அதான் உண்மை. அது இல்லாமல் அவர் ஒரு பெரிய நல்ல மனிதர். சொன்ன டைமுக்கு கரெக்டாக அந்த இடத்துல இருப்பார். யாரெல்லாம் சரி தனியாக உட்காந்துருப்பார். ஆனால் இன்னைக்கு லேட்டாக வந்தார், டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டாராம். ஆனால் டிராஃபிக்கில் இருந்தால் கூட வந்துடுவார் அவர். அதாவது சவுந்தர் அவர்கள் சிறு படங்கள் எங்கன்னா ரிலீஸ் ஆகலை அப்படின்னு உடனே தன்னோட செலவுலேயே இந்த என்னென்ன பண்ணுவோம் அந்த மாதிரி பண்ணிட்டு எல்லாரையும் கூட்டிட்டு வந்து ரிலீஸ் பண்ணி கொடுக்கணுங்கிற ஒரு பெரிய உத்வேகமான ஒரு தயாரிப்பாளர் அவர் வந்திருக்காங்க. பவித்ரன் சார் மிகப்பெரிய டைரக்டர். சினிமா உலகத்தை திரும்பி பார்க்க வச்ச டைரக்டர் தான் பவித்ரன் சார். அது ஏன்னா அவ்வளோ பெரிய டைரக்டர் அவங்க வந்திருக்காங்க. அது மாதிரி விஜயமுரளி அண்ணன் பற்றி சொல்ல போனால் அவர் ஒரு தயாரிப்பாளர், ஒரு மிக நல்லிடம் கொண்டவர். இப்போ நான்லாம் ஊரில் இருந்தேன், நான் ராஜஸ்தானில் ஷூட்டிங்கில் இருந்தேன். எனக்கு சொன்னார் இது மாதிரி நீ சரிண்ணே நீங்கள் சொன்னீங்கன்னா சரி வந்துடுறேண்ணே அப்படின்னா. கரெக்டாக இன்னைக்கு கூட ஊட்டி இதில் குற்றாலத்தில் ஷூட்டிங் எனக்கு. ஆனால் நான் போகலை. சரி ஃபங்க்ஷன் சொல்லிட்டான் பார்க்க இங்கே இல்லாமல் இருக்கக்கூடாது, நான் போகலை, வந்துட்டேன். யானை என்னங்க யானை இது? யானை அப்படின்னு சொன்னாரு. அந்த காட்டுல ஒரிஜினலா ஒரு வாட்டி பொள்ளாச்சியில் ஏதோ அந்த வண்டியெல்லாம் ஓட வழி மறிச்சு அந்த ஷார்ட் அப்படியே எடுத்து போட்டிருக்காங்க. அதை பார்க்கும்போது கரெக்டா அதை எடுத்து போட்டிருக்காங்க. ட்ரெய்லர் இப்போ பாடல்கள் வெளியிடுவாங்க, ட்ரெய்லர் வெளியிடுவாங்க, அப்படிதான் பார்ப்போம். ட்ரெய்லர் அப்படின்னாங்க. நானும் விஜயமல்லி சொன்னேன் ட்ரெய்லர் தான் என்ன அது மட்டுமே அப்படி வெளியிட போறீங்கன்னா, அது ட்ரெய்லர்ல ஒரு பாட்டு எடுத்து போட்டிருக்காங்க. இதுக்கு யாரோ ஒருத்தர் பயங்கர கிளாப்ஸ் இருந்துச்சு. அவர் யார் அது? இல்ல சும்மா சொன்னேன், இல்ல பரவாயில்ல இருக்கட்டும். இது மாதிரி நல்லா முயற்சி பண்ணிருக்கீங்க, வெற்றி பெறணும். இன்னும் நல்லா நிறைய பண்ணி நல்லா ஜெயிக்கணும். படத்தை ஒரு வாட்டிக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அடிமை பெண் படம் ஃபுல்லா ஷூட் முடிச்சுட்டு எடிட்டிங்லாம் முடிச்சுட்டு பார்த்தாங்களா. அப்புறம் எப்போ சார் பேலன்ஸ் ஷூட்டிங் போகலான்னு கேட்கும்போது அந்த சிங்கம் போயிட்ட மட்டும் வச்சுட்டு வேற எல்லாத்தையும் தூக்கி கொளுத்திருங்க ஃபிலிம் அப்படின்ட்டாராம். ஏன் அப்படின்னா வேற எல்லாம் அவருக்கு பிடிக்கல, அவருக்கு பிடிச்சாதான் எல்லாருக்கும் பிடிக்கும். அது மாதிரி ஒரு படம் பார்க்கும்போது நமக்கு முதல்ல பிடிச்சா அந்த படத்தை வெற்றி பெற மக்கள் தயாரா இருக்காங்க. தமிழ்நாட்டு மக்கள் எப்பவும் ரொம்ப பிரில்லியன்ட். நல்ல படமா இருந்தா தோத்ததே கிடையாது. சின்ன சின்ன படம் அப்படின்னு சொல்லி ரிலீஸ் பண்ணாம வச்சிருப்பாங்க. அது ரிலீஸ் ஆனா பிச்சுட்டு போவோம். பெரிய பெரிய ஹீரோ நடிச்ச படத்துக்கு மேலெல்லாம் பிச்சுட்டு போவோம். அது மாதிரி நீங்க படத்தை ஒரு வாட்டிக்கு நல்லா 4 வாட்டி 5 வாட்டி பாருங்க. படம் வெற்றி பெறதுக்காக நீங்க என்ன முயற்சி எடுத்தாலும் சரி, சும்மா ஸ்கிரீன் பண்ணணும் அப்படின்னு மட்டும் யாருமே நினைக்க கூடாது. நான் கூட இப்போ இந்தியான்னு ஒரு படம் ஷூட் பண்ணி முடிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கேன். என்னோட நண்பர்கள்லாம் போட்டு காமிக்கிறேன். குறைகள் இருந்தால் அங்கே எடுத்துட்டு திருப்பி ஷூட் வின் பண்றேன். ஏன்னா படம் எடுக்கிறது பெருசுல ஜெயிக்கணும். அது மாதிரி உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. எனக்கு நீங்க யாருன்னே தெரியாது. ஆனா உங்க அம்மாவை மேடைக்கு கூப்பிட்டீங்க பாத்தீங்களா,
அந்த ஒரு வார்த்தைக்காக, அந்த ஒரு இதுக்காக நீங்க கண்டிப்பா ஜெயிக்கணும். ஏன்னா நான் வந்து 5 வயசுல எங்க அம்மா இறந்துட்டாங்க. இறக்கும்போது எனக்கு தெரியாது. எங்க அம்மா கட்டில வச்சு தூக்கிட்டு போகும்போது எங்க அம்மா எங்க கூட்டு போறாங்கன்னு நினைச்சேன். குளிக்கல வச்சு புதைக்கும் போது எனக்கு ரொம்ப ஃபீல் அழுதுட்டு. அப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் அழுதேன். அழுதுட்டு நைட்டு எல்லாம் கூட்டிட்டு வந்துட்டாங்க. நான் நைட்டு 11 மணிக்கு மேல போய் எங்க அம்மா கல்லறையில் போய் படுத்துட்டேன். நோண்டி பார்த்தேன், வரல. கல்லறையில் படுத்துட்டு என் வீட்டுல எல்லாம் தேடி தேடி திருப்பி அங்க வந்து பார்த்தாங்க. பார்த்துட்டு இங்க படுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் எங்க அக்கா என்ன வந்து திருச்சி கூட்டு வந்துச்சு. அது மாதிரி அதுக்கப்புறம் எங்க அம்மாவை பொறுத்த வரைக்கும் போட்டோ கிடையாது. அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா போட்டோ எடுத்தா சீக்கிரம் செத்துருவாங்க அப்படின்னு சொல்லி போட்டோவை எடுக்கிறது இல்லை. அதனால போட்டோ எடுக்கல. போட்டோ எடுக்கணும்னா நான் எங்க அம்மா அப்ப எனக்கு ஒன்றும் விஷயம் தெரியாது. ஜாக்குவார் தங்கம் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நான் போட்டோ எங்க அம்மா போட்டோவை தேடினேன். தேடி 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 பார்த்தேன், கிடைக்கல. அப்புறம் நான் ரொம்ப ஃபீல் பண்ணும்போது எங்க அக்கா சொல்லிச்சு, இடே போட்டோ விடுறா, அம்மா கை நாட்டு வச்சு ஒரு பத்திரம் இருக்கு, வீட்டு பத்திரம், அதை எடுத்து வச்சுக்க அப்படின்னுச்சு. நான் அந்த பத்திரத்தை எடுத்து வச்சுக்கிட்டேன். வச்சதுக்கப்புறம் தான் சொன்னாங்க எல்லாரும், உங்க அம்மாவோட வேர்வை அதுல இருக்கு, ரத்தம் வாடை இருக்கு. இதுதான் ஒரு அதாவது உலகத்துல 7 பேர் மாதிரி, ஒரே ஆள் 7 பேர் மாதிரி இருக்கலாம், ஆனா கை நாட்டு மட்டும் மாறவே மாறாது அப்படின்னு சொன்னாங்க. அந்த கை நாட்டை தான் இன்னைக்கு என் பூஜை ரூம்ல வச்சு கும்பிட்டு இருக்கேன். இதுதான் சத்தியம். தாய் மேல எனக்கு அவ்வளவு பாசம். அதனால அந்த தாயை கூப்பிட்டனால எனக்கு கண்ணு கலங்கிடுச்சு. ஏன்னா அம்மாவை கூப்பிட்டு இருக்காருங்கும் போது. அதனால நீங்க வெற்றி பெறணும் தமிழ், இன்னும் நல்லா பண்ணுங்க, மிகப்பெரிய வெற்றி அடைங்க. உங்களுக்கு எங்களோட எல்லாரோட ஆசீர்வாதம் உண்டு. எல்லாம் உங்க கூட இருப்போம். அண்ணன் குணன் அவர்களே, ஹேம்நாத் பாபுஜி அண்ணன் அவர்களே, மாஸ்டர்ஜி தங்கம் சார் அவர்களே, இந்த ஹேம்நாத் சார் வந்து இவர் சொன்னார், ஒண்ணு மட்டும் விட்டாரு. ஹேம்நாத் பேர் வந்ததே பெரிய அவுட்டோர் இவெண்ட், ஏஷியாலே பிக்கஸ்ட் அவுட்டோர் இவெண்ட் வச்சு சினிமாவுக்கு வந்து இப்படிதான் படங்கள் லைட்டிங் எல்லாம் பண்ணுங்கிறதெல்லாம் அவர் அந்த காலத்துல சொல்லி கொடுத்தவர். மாஸ்டர்ஜிக்கு தெரியும். அதே மாதிரி மாஸ்டர் வந்து அந்த அம்மாவுடைய விஷயம் அவர் தெரிஞ்சு சொன்னாரோ தெரியாம சொன்னாரோ, உண்மையாவே நல்ல கதை மாஸ்டர்ஜி. டைரக்டர்ஸ் தயவு செய்து அதை வந்து அழகா யோசனை பண்ணி பாருங்க. ஒரு சின்ன குழந்தை, 5 வயசு குழந்தை, அம்மா இறக்குது. 5 வயசுல அந்த குழந்தைக்கு என்னன்னு தெரியாது, இறக்குற சடங்கு என்னன்னு தெரியாது. அம்மா எங்கேயோ கூட்டிட்டு போறாங்க போல இருக்கு. அதுக்கு பிறகு பார்த்தா அம்மா நைட்டு படுக்கும்போது, அம்மாவோட படுக்கும்போது அம்மா இல்ல, போய் கல்லறையில படுக்கிறாங்க, அழிச்சு வராங்க. உண்மையாவே நெழுந்துட்டேன். அதாவது அவர் அறியாமையே சொன்ன விஷயம் உண்மையாவே நல்ல ஒரு தாய் சென்டிமெண்ட் ஸ்டோரி. அது மாஸ்டர் வந்து உண்மையா கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. காரணங்கள் என்னன்னா, விஜயகுரு சார் வந்து தமிழ் அவங்களுடைய தாய் அப்படின்னா எனக்கு டக்குன்னு மீனாட்சி, தமிழுக்கு தாய் மீனாட்சிங்கிற மதுரை மீனாட்சிங்கிற மாதிரி பாருங்க. அது எவ்வளவு சென்டிமெண்ட் கரெக்டா அமைஞ்சு போச்சு பாருங்க. அந்த மாதிரி நம்ம நினைக்காம சில விஷயங்கள்லாம் நம்ம சுற்றி நடக்கிறது மிகப்பெரிய ஒரு வெற்றிக்கு வழி அமையும். நான் வரும்போது ஒரு படம் பாக்குற, பெரிய படங்கள் சின்ன படங்கள் அது இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இந்த ட்ரெய்லர் சார் பண்ணியிருக்காருங்க போது இந்த யானை பாருங்க, அது உண்மையாவே மாஸ்டர் மாதிரி இயற்கையாவே அது இருக்கு. ரெண்டாவது வந்து யானை பற்றி பண்ண படங்கள்லாம் கன்ஃபார்மா சக்சஸ் ஆகுது. நீங்க கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா கூட பார்க்கலாம். அது கூட இவங்க உழைப்பும் தாயுடைய ஆசீர்வாதமும் நண்பர்களுடைய ஒத்துழைப்பு இதெல்லாம் இருக்கும்போது கன்ஃபார்மா இது சின்ன படமா இருக்கும்னு நினைக்கிறேன் நானு. ஆனா மிகப்பெரிய வெற்றி அடையும். இந்த வெற்றி வந்து இவருக்கு மட்டுமல்ல, இவருக்கு கூட இருக்கிற அனைவர்களுக்கும் நண்பர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு எதிர்காலத்தை ஆக்கி தருவது கன்ஃபார்மா தெரியுது. ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லாமல் அமைதியா ஒரு தொழில்நுட்ப கலைஞர் வந்து சிரமப்பட்டு இந்த படங்கள் நண்பர்களுடைய உதவிகள் பண்ணும் பொழுது மிக சிறப்பான வெற்றி அடையும். அதுக்கு உதாரணம் வந்து விஜயமுரளி சார். எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் உண்மையாவே அவர் பிலிம் இண்டஸ்ட்ரியில வந்து அவர் பேசுறத பார்த்து அதிசயமா இருக்கும். ஏதாவது ஒளிபரப்பு இல்லாம அது யாரா இருந்தாலும் சரி, எல்லா முக்கியமான சினிமாட்டோகிராஃபி விஐபிஸ் கூடயும் வந்து அவர் ஈசி ப்ரொடியூசர் கவுன்சில் ஈசி மெம்பரா இருக்காரு. மாஸ்டர் சார் கூட ப்ரொடியூசர் கவுன்சில் ஈசி மெம்பரு. சௌந்தர் சாரு ஆக்கப்பூர்வமான பல எண்ணங்கள், புதிய நோக்கில் சில எண்ணங்களை வந்து இவங்க வந்து இப்ப வந்து டிஃபரெண்டா சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வகையில வந்து விஜயமுரளி சார் வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு இந்த பட கம்பெனிக்கு வந்து ஒரு பிஆர்ஓ மட்டும் அல்லாமல் ஒரு அட்வைசராகவும் தயவு செய்து நீங்க வச்சுக்கணும். ஏன்னா உண்மையாவே ஒரு அடியோட பிறலாது சார், அவ்வளவு சிறப்பா செயல்படுவாங்க. பிசினஸுக்கு சௌந்தர் சார் வச்சுக்கலாம், இன்னும் அட்வைஸ்க்கு வந்து அண்ணன் இருக்காங்க. உண்மையாவே நம்ம வந்து பெரிய பெரிய விளம்பரங்களையும் பெரிய பெரிய ஹீரோஸ் எல்லாம் வந்து தேவையில்லை சார். அவங்க எல்லாம் எங்கிருந்து வந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா அங்கிருந்து வந்திருக்காங்க. சோ உங்களுடைய உழைப்பு, பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் இதெல்லாம் இந்த படத்துல மிக சிறப்பா அமைஞ்சிருக்கு. மிகப்பெரிய வெற்றி அடையும் என்று கூறிக்கொண்டு உரையை முடிக்கும். உயிரை கொடுத்து இந்த படத்துக்காக பண்ணாங்க. தன்னுடைய உழைப்பு, உயிர். இந்த படம் ட்ரெய்லர் பண்றதுக்கு எங்க அம்மாட்ட சொன்னேன், அம்மா இந்த மாதிரி நான் கடைசி நேரத்தில் இருக்கேம்மா,
நெக்காத்து மூமெண்ட் ஒன்றும் முடியல அப்படின்னு சொல்லும் போது என்னுடைய தாய் எனக்காக நேற்று கிளம்பி இன்னைக்கு வந்து என்ன அந்த படத்தை கொடுத்து இந்த படத்தை திரையிறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணாங்க. நான் உண்மையிலே என் தாய்க்கும் என் தந்தைக்கும் முதல்ல வணக்கத்தை தெரிவிச்சு, ஒவ்வொருத்தரும் இந்த படத்தில் கஷ்டப்பட்டு உழைச்சிருக்காங்க சார். அத்தனை பேருடைய உழைப்பும் கண்டிப்பா ஜெயிக்கும். ஏன்னா பெரியவங்க எல்லாருடைய ஆசீர்வாதமும் எனக்கு இருக்கு. கண்டிப்பா ஜெயிப்பேன்னு சொல்லி முதல்ல என்னுடைய அப்பா ஃபேமிலி, எங்க அம்மா ஃபேமிலி எல்லாருமே வந்திருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாருமே எனக்காக உழைச்சவங்க. நான் பண்ற தப்புகள் சின்ன வயசுல இருந்து சினிமா வேண்டாம் வேண்டாம்னு சொன்னவங்க இன்னைக்கு நான் சினிமாவில் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக எனக்காக நிறைய என் குடும்பமே கஷ்டப்பட்டு இருக்கு. இன்னைக்கு அவங்களுக்கு முதல் நன்றியை தெரிவிச்சிருக்கேன். அப்பா வழியிலும் சரி, அம்மா வழியிலும் சரி, எல்லாருக்கும் என்னோட நன்றி தெரிவிச்சிருக்கேன். நன்றி, வணக்கம். மாஸ்டர் ஸோ இந்த படம் வந்து ஒரு ரொம்ப பட்ஜெட் படங்கிறதுனால இந்த ட்ரெய்லர் இது செய்ய எடுத்துட்டு வர ஆர்டர் பேருக்கு தான் இன்னும் வரல. அதுக்குள்ள நீங்களாம் வேற ஃபங்க்ஷன் போனோம். ஸோ அதனால எல்லாமே குரூப்பாக நின்று ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்குவோம். என் பேர் குஞ்சுப்புலி. என்னை நடிக்க வச்சதே தமிழ் சார். அவருக்காக நான் நன்றி சொல்றேன். கோடு போட்ட புளிய பார்த்துப்ப, புள்ளி வச்ச புளிய பார்த்துப்ப. ஏன் திருட்டு விசில